ஒரு குட்டி கதை சொல்லட்டா? பொதுவாகவே நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே எல்லாரும் பண்ணுறது தானே நீயும் பண்ணுற, இதில் என்ன பெருசாக ப்ராஃபிட் வரப்போகுது, யார் வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்லும். ஒரு சிலர் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காண்டாக்டில் இருப்போம், அவங்க கூட அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ராடக்டை வாங்கி நம்மளோட பிஸ்னஸ் க்ரோத்துக்கு நம்ம ப்ராடக்டை வாங்க மாட்டாங்க. அண்ட் நம்ம பேசவே மாட்டோம், அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் காண்டாக்ட்லேயே இருக்க மாட்டோம். பட் இவங்கெல்லாம் வாங்குவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நினைப்போம். பட் அப்படிப்பட்ட பர்சன் தான் நம்மளோட ப்ராடக்டை வாங்கினதும் இல்லாமல் நம்மளை என்கரேஜும் பண்ணுவாங்க. ஸோ த ஃபைனல் கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங், யார் என்ன வேணாலும் சுட்டு போட்டோம், உங்களை நீங்கள் நம்புங்க. எனக்கு தெரிஞ்சு இது எல்லா ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸும் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட விஷனை நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக ஒன் டே, ஒரு நாள் யூனிவர்ஸ் உங்களை எங்கே போய் எந்த டெஸ்டினேஷன் போய் வைக்கணுமோ அந்த டெஸ்டினேஷனில் கண்டிப்பாக உங்களை சேர்த்து விடும். ஸோ ஐ மேனிஃபெஸ்டிங் திஸ் அண்ட் ஸோ ஜஸ்ட் பிலீவ் இன் யோர் செல்ஃப், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ், ஃபாலோ ஃபார் மோர் அப்டேட்ஸ். அண்ட் எங்களுக்கு இது வரைக்கும் நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.